நாங்கள் வந்து சீரியலில் பார்ப்போம், சீரீஸில் பார்ப்போம். இப்போ கூஸ் நியூஸாகவும் சீரியல் வந்து நாங்கள் டிவியில் தான் பார்த்துருவோம். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அது என்ன சொல்கிறோம் எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா உங்களை மாதிரி மக்கள்கிட்ட கேட்டால் உண்மை தெரியும். ஊரே போகிற ஜனங்க இருக்க மாட்டாங்கண்ணா. அந்த டைம்லைங்களா? அந்த டைமை காட்டுக்காரன் மாட்டுக்காரன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஆட்டியும் மாட்டி அலங்காட்டில் ஓட்டி விட்டு அவன் ஓடி தப்பிக்கிற வழிக்கு தான் பார்ப்பாங்க. என்னன்னா வீரப்பனுக்கு ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி இப்படி பண்ணத்தான் வழியே. வீரப்பனும் ஒன்றும் கெட்டால அவரும் நல்லாலே தான். டியா பொண்ணு வந்தாங்க. அப்புறம் அதில் இருந்து டியாப்பு வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் அடி கம்மியாச்சு. சரி போன ஆளுங்களெல்லாம் வந்து இங்கே இருக்கு சொல்லுங்க, இதுக்கோசனையா ஊருக்கு போகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அப்புறம் இருந்தாங்க. நல்லாவே இருந்தாங்க. டியாப்பு இருக்கிற வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க. யாரை பார்த்தாலும் படியாச்சா, அவங்களுக்கு என்ன படியாச்சா எசிங்களா இப்படின்னு தெரியுமா, ஆளுங்களுக்கு கண்டா அடிப்பாங்க. வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிம்பாங்க. இங்கே தான் இருக்கு அவரோட வீடு. அவங்க வீடு இந்த முள்ளுக்காடு போகிறாங்க. அவர் அதான் இப்போ தான் அந்த இது இல்லாமல் பராமரிப்புலாம் முட்டுன்னு சொன்னாங்க. அது ஒரு 10-30 வருஷம். தேங்காய் மரம் தெரியுதுல்ல? ஆமாண்ணா, தென்னை மரம். சரி இப்போ அந்த வீரப்பாடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீரப்பாடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களும் கூப்பிட்டு போய் அடிச்சு இது பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து இந்த மக்கள் சேருவாங்களா? இவங்களை கூப்பிட்டு இவங்கெல்லாம் எல்லாம் வருவாங்க. படையாச்சுன்னு சொன்னா அடிப்பாங்க எல்லாத்தையுமே. அப்படிங்களா? ஏன் அப்படின்னு? என்ன அப்படின்னா அவர் படையாச்சு தானே. படையாச்சு தானே. அதனால அடிப்பாங்க வந்த புதுசுல. சரி. அப்புறம் டியாப்புன்னு வந்தாங்க. அப்புறம் அதில் இருந்து டியாப்பு வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் அடி கம்மியாச்சு. சரி. போன ஆளுங்களெல்லாம் வந்து இங்கே இருக்கு சொல்லு, இதுக்கோசனையா ஊருட்டு ஓடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அப்புறம் இருந்தாங்க. நல்லாவே இருந்தாங்க. டியாப்பு இருக்கிற வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க. டிஆர்எஃப்னா யாரு? இந்த கோயில் கட்டி தலையிட்டு அவரா? அவர் இருக்கும் போது மலை சந்தில் கூட்டிட்டு போயிருந்தாங்களே. ஆமாம், அந்த மலை வந்து 2 மலை கூடுதல்ல. ஆமாண்ணா. அதுக்கு அந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 1.5 கிலோமீட்டர். சரி. அதான் நாகமலைன்னு சொல்லுவாங்களே. நாகமலை தான். சரி. இந்த மலை இது வந்து இந்த பக்கம் இறக்கித்து கடன். ஆமாண்ணா. ஓகே. இப்போ தலை இது பண்ணார்ல, அவங்க கதை உங்களுக்கு தெரியுமா? அவர் யாரு, என்ன வந்தாரு, எதனால தலையை வெடிச்சிருக்காங்களா கோயில்ல? அந்த கோயில் அவர் என்ன பண்ணார் ஊர் மக்களுக்காக? ஏன் அவர் வந்து போட்டோ கூட வச்சிருக்காங்க, நான் பார்த்தேன் இப்போ போய். ஏன் அப்படி வச்சிருக்காங்க? அவர் வந்து நல்லதான் பண்ண அப்படியப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கோயிலுக்கும் பண்ணாங்க, ஜனத்துங்களுக்கும் நல்லதை பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்ன கூட போலீஸ் தொந்தரவு, இந்த அடித்துடியாச்சு. அடித்துடின்னா யாரை பார்த்தாலும் படியாச்சா, அவங்களுக்கு என்ன படியாச்சா எசிங்களா இப்படின்னு தெரியுமா, ஆளுங்களுக்கு கண்டா அடிப்பாங்க. வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிம்பாங்க. நல்லா இப்போ எனக்கு ஒரு 10-15 வருஷம் 16 வருஷம். நீங்களும் வாங்கியிருக்கீங்களா? நீங்களும் இப்போ நல்லா அடி நீங்கள் அப்போ சின்ன பையன் அப்பெல்லாம்? நானும் சுமார் பையன் தான். ஒரு 16-17 வருஷம் 15 வருஷம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். அப்புறம் தான் அதுக்கு முன்னே சுருவாகிட்டு இருந்துச்சு. இப்போ ஜாஸ்தி ஆகும்போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அதுக்கு பின்னாடி திறந்துக்கிட்டா எனக்கு ஒரு 15-16 இருக்கும். அப்புறந்தே ஜாஸ்தியாக படிப்படியாக ஏறினத்தான், ஒன்றும் கம்மியெல்லாம் ஆகலை. அவர் வந்து கோயில் வந்து கட்டினாருங்களா? எந்த கோயில்? மாரியத்த கோயிலா? டியாப்பு அவர் கட்டி கொடுத்த கோயில் தான். அவர் கட்டி கொடுத்தது தான். அதனால இப்போ அவரோட நினைவா அவரோட போட்டோ வச்சு அவருக்கு கும்பிடுறாங்க, வச்சுட்டு இருக்கிறாங்க பாரு. அப்புறம் முன்னாடியும் செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் நல்ல ஆஃபீஸர். நல்ல ஆஃபீஸ், ரொம்ப நல்லா நல்லா பேசுகிறேன். அந்த ஆஃபீஸர் கொண்டுட்டு போய் செய்யாத இருந்தால் அவங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக, இல்லைங்களா? உண்மைதான். ஏன்னா நாங்கள் வந்து சீரியலில் பார்ப்போம், சீரீஸில் பார்ப்போம். இப்போ கூஸ் நியூஸாகவும் சீரியல் வந்து நாங்கள் டிவியில் தான் பார்த்துருவோம். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அது என்ன சொல்கிறோம் எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா உங்களை மாதிரி மக்கள்கிட்ட கேட்டால் உண்மை தெரியும். அதனால உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நல்லவர் தான். என்னன்னா வீரப்பனுக்கு 1க்கு 2 சொல்லி இப்படி பண்ணத்தான் வழியே. வீரப்பனும் ஒன்றும் கெட்டால அவரும் நல்லாலே தான். எப்படியோ ஒரு இதில் கொண்டுட்டு போய் கொண்டுட்டு இல்லைன்னா டியாப்பை கொல்லாந்து தான் இவங்களுக்கு உசுருக்கு ஆபத்து. வீரப்பன் கோஷ்டி உசுருக்கு ஆபத்து இல்லை. அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. உயிரோட பிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா வயசான ஏஜ் பிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அவரே கூட தற்கொலை செஞ்சுட்டு சேர்த்துருக்கலாம். வாய்ப்பு கூட இருந்துச்சு. எந்த ஆபீஸர் வந்தாலும் அவருக்கு மீறி எதுவுமே நடக்கல.
எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லவர் தான். என்னம்மா அவங்க நேரமாக இவங்க நேரமாக இவங்க டைமை சேர்ந்து அடித்து அவங்க டைமை சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், இதான் ஒன்று செய்யத்தான் சொல்லணும். அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? இந்த ஊர்? நாங்கள் எந்த ஊர்? ஓ, நீங்கள் இதே ஊர் தான்? இதே ஊர் தான். ஓ, நீங்கள் வீரப்பனோட ஊர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இருக்க ஊர் இந்த ஏரியா ரெண்டுமே பக்கத்து ஏன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா? அப்போல்லாம் தண்ணி பஞ்சம்னா காடு. சரி சரி சரிண்ணா. ஆ ஓகே ஓகே. குடிக்க தண்ணியே அவங்க தான் விடுவாங்க. சூப்பர்ண்ணா. இப்போ அதான் உங்கள் கிணறும் பார்த்தோம். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிலாம் உங்களோட? அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அந்த 2 ஊருக்கு அந்த கிணறு. அந்த கிணறு தான். இப்போ அதை பற்றி நாங்கள் கேட்டோம். கோர்ட்டில் கேஸ் போச்சு. ஆனால் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி நல்ல தண்ணின்னு ப்ரூஃப் ஆன பிறகு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சூப்பர். அது ஒன்று பண்ணிட்டு நல்லது. பரவாயில்ல. அவரும் நல்லா தான், வீரப்ப நல்லா தான் உங்களுக்கு பண்ணியிருக்காரு. கரெக்டுங்களா? எப்படி என்னாச்சுன்னு தெரியும். ம். இப்போ யார் சைடு நீ தப்பு? எதுவுமே தப்பு இல்லை. எல்லா சைடும் அவங்க சைடு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அதானே? கப்பல் இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமா கடிக்க வர பாம்பு அடிச்செய்வாங்கன்னு சொன்னாங்களே பார்த்தீங்களா? தொடர்ந்தது தான். அப்புறம் அவருக்கும் தொடர்ந்தது தான். அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று போட்டி ஆகி அதெல்லாம் நீயா நானா பார்க்கலான்னு வாங்க அப்படின்னு. இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு போய் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல தானே? அதெல்லாம் எதுவும் இல்லை தானே? அப்போ அந்த மக்களை யார் அடித்த மக்கள்? அவங்கள யார்? அவங்கெல்லாம் ஊரே போறா, இந்த ஊரே போறா, ஜனங்க இருக்க மாட்டாங்கண்ணா. அந்த டைம்லங்களா? அந்த டைம் காட்டுக்காரன் ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஆட்டியும் மாட்டி அலங்காட்டில் ஓட்டி விட்டு அவன் ஓடி தப்பிக்கிற வழி தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதான் ஒரு சீசனுக்கு சரிங்க இங்க தினேசன்னு சுட்டு விட்டாங்க. யாரு? சப் இன்ஸ்பெக்டர். ஓ, ஃபாரஸ்ட் ஆபீசர் அவரு? இல்ல போலீஸ். ஓ சரி. சுட்டு விட்டாங்க. மெட்டுக்கல்ல இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர். ஒகேனக்கல் அங்கே போகலன்னா, ஆனால் அங்கே மெட்டுக்கல் அங்கே தான். அந்த சரி அந்த சிலை மாதிரி வச்சிருக்காங்களே. ஓகே ஓகே. அவங்களுக்கு நினைவிட மாதிரி வச்சிருக்காங்க வச்சு. அப்படி என்ன அது அங்கே சுட்டத்துக்கு பின்னாடி தான் நம்ம தொடரும். ஒன்று சொன்னதான் ஊரில் நடக்கிறதா அங்கே அலங்காட்டில் இருக்கிறது தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியாது. தெரியுங்களா? உங்களுக்கு நடந்தது உங்கள் மக்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும். உண்மை என்ன உங்களுக்கு தான் தெரியும். ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அலங்காட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவனை சுடணும்னு எப்படி தெரியும்? சரி ஆச்சு விடு, அவனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. புரியுது.